வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம அவல் பாயாசம் செய்ய போறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வந்து இதில் முந்திரி திராட்சை இருக்கு. நம்ம வந்து இதை கொஞ்சம் நெய்யிலே வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை வறுத்துட்டோம், வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம். அந்த அவல் வந்து மிச்சம் இருக்கிற இந்த நெய்யிலே அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் முருகலாக வறுத்துக்கணும். இதை நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஸ்லோ அடுப்புலேயே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌனாக பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம். இதை ஆஃப் பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து பால் எடுத்துருக்கோம், பசும் பால். இது வந்து தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக காய வச்சுக்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நம்ம வந்துட்டு 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் பால் காஞ்சதும் அவல் சேர்த்துடலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு காஞ்சா போதும். நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவல் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த பாலோடு நல்லா கொதிச்சு அந்த பால்லே இந்த அவல் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் ஸ்லோ அடுப்புலேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லை பால் வந்து அந்த அவல் வேகிறதுக்குள்ளே பால் ரொம்ப வந்து அப்படியே சுண்டி போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ அடுப்புலேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், அந்த ஏடு எல்லாமே தனியாக நல்லா செப்ரேட் ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே இருக்கிற அந்த பாலோட இலெல்லாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா இந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அவல். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எல்லாம் வெல்லம் சேர்த்துக்கலாம், பனம் கற்கண்டு சேர்த்துக்கலாம். நமக்கு எது தேவையோ அது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இனிப்பு எவ்வளோ நமக்கு இப்போ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2-3 குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். வேண்டான்னா விட்டுடலாம். அவல் பாயாசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.